அனைவருக்கும் மாலை வணக்கம். டியர் அயன் காம்ரேட்ஸ், இரும்பு தோழர்களே, உங்களுக்கு பர்டிகுலராக என்னுடைய மாலை வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, ஹெவி அண்டு லைட்டு. ஹெவி அண்டு லைட்னா ஏதோ லைசன்ஸில் ஹெவி லைட்டுன்னு கொடுப்பாங்களே, அது நினச்சிடாதீங்க. அதாவது வெயிட்டை வந்து ஹெவியாக வச்சு போடுறோம். ஒரு 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 மசலுக்கு ஒரு எக்ஸசைஸு, அதாவது 4 செட்டு போடுறோம். 4 செட்டு போடுறோம்னா ஹெவி வெயிட்டில் போடுறோம். ஹெவி வெயிட்டில் போட்டோம்னா 5 நம்பர் தான் போடுறோம். ஒரு செட்டுக்கு 5 நம்பர். அந்த 4 செட்டு போட்டு முடிஞ்ச உடனே அடுத்து 3 செட்டு அதே மெத்தடை வந்து 3 செட்டு வந்து லைட் வெயிட்டில் போடுறோம். லைட் வெயிட்டில், அதுதான் ஹெவி லைட்டு. இது 4 மெத்தடு. அதாவது ஒரு ஒரு லேட்டு, ஒரு செஸ்ட்டு, ஒரு ஷோல்டரு, ஒரு லெக்கு. இது இன்னைக்கு இது மட்டும் ஹெவி லைட்டு. இதை வந்து பழைய பாடி பில்டர்ஸ் வந்து பில் பேர்லு, ரெஜ் பார்க்கு, அவங்கெல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. செஞ்சதோட ரிசல்ட் இது. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து லாங் டைமாக ப்ரொலாங்காக டியூரபிலிட்டின்றோம்ல, ரொம்ப நாளாக நீங்கள் எக்ஸசைஸ் செய்கிறீங்க, எங்களை மாதிரி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும்போது போரிடம் இல்லாமல் இருக்கும். தொடர்ந்து ஜிம்முக்கு வருவோம். ஸ்டாக்னேஷன் பீரியட் இல்லாமல் இருக்கும். மசல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு வளர்ச்சி இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மசல் வளரணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இடையில எக்ஸசைஸை மாற்றி செய்யணும். அதுதான் இது இன்னைக்கு. இந்த பிரின்சிபலுக்கு பேர் ஹெவி அண்ட் லைட். ஹெவி அண்ட் லைட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? குட். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸு, இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். லேட்டு போடுறான் பாருங்கள் ஆகாஷ், அட்டகாசம். அங்கே பாருங்கள், ஹெவி வெயிட்டு. அதான் நம்ம இதை ஹெவியாக நினச்சிக்கிறோம். அவங்களுக்கு வந்து அது ஹெவி. எனக்கு இன்னும் 5 பிளேட்டு போட்டோம்னா அதான் ஹெவி. இதில் 5 நம்பர் போட்டால் போதும் ஆகாஷ். 5 நம்பர் போடுங்க. ஹெவி வெயிட்டு 5 நம்பர் போட்டால் போதும். 4 செட்டு அப்படி செய்யணும். 4 செட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. 4 செட்டு, இல்லைன்னா 3 செட்டு போடுங்க. 4 செட்டு இல்லை 3 செட்டு போதும். 5 நம்பர் போதும் வச்சுருங்க. ரைட். இப்போ வச்சுட்டு இப்போ பின்னை மாற்றிட்டு இப்போ 3 பிளேட்டு போட்டுங்க. இப்போ அப்படியே டக்குன்னு போடுங்க. உடனடியாக அப்பவே உடனே. இப்போ வந்து 4 செட்டு போட்டுட்டு இப்போ பாருங்க. இப்போ வந்து 3 செட்டு வந்து லைட் வெயிட்ல. ஹெவி தான் லைட்டு. ஹெவி 5 நம்பர். இப்போ லைட்டில் வந்து எத்தனைன்னா 10 நம்பர் 12 நம்பர் வரைக்கும் கூட போடலாம். 8லேருந்து 12 நம்பர் வரைக்கும் போடலாம். ஹெவி லைட்டு போடுங்க. சும்மா போடுங்க. பாருங்க, ஆகாஷ் வந்து 6 மாதம் தான் ஆகுது. இதெல்லாம் பெரிய பெரிய பாடி பில்டர்கள் எல்லாம் வித்தியாசமாக செஞ்சு அவங்க வந்து யூனிவர்ஸ் லெவலுக்கு போயிருக்காங்க, வேர்ல்டு லெவலுக்கு போயிருக்காங்க. ரெஜ் பார்க்கு, பில் பேர்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது. 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவங்க. போதும் உடனே. இது வந்து ஹெவி அண்ட் லைட்டில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. அடுத்து வந்து பெஞ்சு ப்ரெஸ். இது வந்து லாட்டுக்கு. அடுத்து பெஞ்சு ப்ரெஸ். அடுத்து பெஞ்சு ப்ரெஸ்க்கு அடுத்து ஷோல்டருக்கு அடுத்து ஒரு ஸ்குவாட்டு. ஓகே. இப்போ வந்து லைட்டு ஹெவியில் அடுத்து அது வந்து இப்போ பழனிக்குமார் ஆகாஷ் போட்டது வந்து லாட்டுக்கு. இப்போ பழனிக்குமார் போடுறது வந்து செஸ்ட்டுக்கு. பெஞ்ச் ப்ரெஸ் போடுறான். உங்களுக்கு தெரியும், பெஞ்ச் ப்ரெஸ் வந்து ஒரு ஃபேவரைட் எக்ஸசைஸு செஸ்ட்டுக்கு. இதில் வந்து ஹெவி வெயிட்டில் போடுறாரு பாருங்க. இதில் வந்து 5 நம்பர் போடணும். போடுங்க பழனி. சூப்பர்ரா, வெரி குட். வெரி குட், வெரி குட், வெரி குட். வெரி குட். ஈஸி. பாருங்க. வெரி குட், வெரி குட். பார்த்தீங்களா, 5 வந்து 70-80 கிலோ வருது. 5 நம்பரு பாருங்க, சாதாரணம் கிடையாது. ஸ்டாப் பண்ணிங்க. இப்போ வந்து இவர் செஞ்சது வந்து வந்து ஹெவியில் வந்து நீங்கள் 4 செட்டு இல்லை 5 செட்டு கூட செய்யலாம். ஹெவியில் வந்து பெஞ்ச் ப்ரெஸ் வந்து 5 செட்டு, ஒரு செட்டுக்கு வந்து 5 நம்பர். இது இப்போ வந்து லைட்டு. அதே பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் இப்போ பாருங்க, 6 பிளேட் இருந்துச்சு. 6ல் 3 பிளேட்டை கழட்டிட்டாப்புல. இப்போ 8லேருந்து 10 நம்பர். இப்போ இதில் ஒரு 3 செட்டு போடுறோம். அதான் ஒரு ஹெவி, ஒரு லைட்டு. ஒரு ஹெவி லைட்டு. அதாவது மொத்தம் அதில் ஒரு 4 மெத்தடு, 4 செட்டு, இதில் ஒரு 3 செட்டு. பாருங்க, அவ்வளோதான். நீங்கள் அப்படி கணக்கு வச்சுக்கிறோம். 4 செட்டு 3 செட்டு அப்படி போடணும். ஹெவி லைட்டு. அப்போ மசல் என்ன ஆகும்னா, என்னடா போட்டு நம்மளை போட்டு இப்படி வதக்குறானேடா அப்படின்ட்டு இம்ப்ரூவ் ஆகிடும். அந்த ஸ்டாக்னேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வளராமல் அப்படியே தேங்கிய நிலையில் இருக்கும், தேக்கமான நிலையில் இருக்கும்.
நம்ம எக்கனாமிக்கல் ஸ்டேக்னேஷன் சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸில் பொருளாதார தேக்க நிலை, பொருளாதார மந்த நிலைன்றாங்கல்ல, அது மாதிரி மசிலும் வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்கும். என்னடா என்ன சாப்பிட்டாலும் வளர மாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் வளர மாட்டேங்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸசைஸை மாற்றி செய்யணும். அப்படி செஞ்சோம்னா தான் அந்த அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு, அந்த தேக்க நிலைமை போய் வளர்ச்சி நிலை கிடைக்கும். அப்படி இப்படி ஹெவியாக செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹெவியும் ஒரு லைட்டும் செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல சைஸ் கிடைக்குது, நல்ல கட்ஸ் கிடைக்குது, நல்ல ஷேப்பு கிடைக்குது, எல்லா குவாலிட்டியும் கிடைக்குது, மாஸ் கிடைக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய பாடி பில்டர் சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு. இப்போ வந்து தம்பி ஆகாஷ் வந்து லாட்டு செஞ்சாப்புல, அப்புறம் பழனி வந்து செஸ்ட் செஞ்சாப்புல, இப்போ பெஞ்ச் ப்ரெஸ். இப்போ பாருங்க ஷோல்டர்ஸ், ப்ரெஸ் பிகைண்ட் த நெக்கு பாருங்க, ஹெவியா வந்து செய்ய சொல்லியிருக்கேன். ஹெவியா 5 நம்பரு, ரைட்டா? ரைட்டு, அப்படியே இறக்கிடுங்க கழுத்து, அவ்வளோதான். இது மாதிரி 4 செட்டு போடணும். இது மாதிரி 4 செட்டு, 5 நம்பர் தான், இல்லை 4 நம்பர் போதும். ஹெவியில் 4 நம்பரு, 4 செட்டு, இல்லை 3 செட்டு. இப்போ கழிச்சிருங்க, பிளேட்டை கழிச்சிருங்க, 2 பிளேட்டை. ஓகே. இப்போ ப்ரெஸ் பிகைண்ட் த லெக்கில் வந்து பழனி வந்து ஹெவியாக செஞ்சாப்புல, கையை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க பழனி. இப்போ வந்து பாருங்க, நோ ப்ராப்ளம், அகலமாக வச்சுக்கோங்க. பேக்கில் போடும்போது உங்கள் கை வந்து 2 டானா மாதிரி, 2 பானா மாதிரி இருக்கணும். பாருங்க, ப்ரெஸ் பிகைண்ட் த லெக்கில். இப்போ வந்து 8 நம்பர் 10 நம்பர் போடுங்க. ரைட் வெயிட், ஒரே ஒரு பிளேட் தான், இங்கிட்ட 5 அங்கிட்ட 5. பார் ஒரு 10 கிலோ 20 கிலோ தான். நல்லா முதல் ஹெவியாக போட்டாப்புல, இப்போ லைட்டாக போடுறாப்புல. அதில் ஒரு 3 செட்டு, 4 செட்டு, இதில் ஒரு 3 செட்டு. நீங்கள் இதை இப்படி மாற்றி மாற்றி போடுங்க. போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ரைட். இப்போ வந்து 4th எக்ஸசைஸ், அதாவது முதல் வந்து இப்போதான் பெஞ்ச் ப்ரெஸ் போட்டாப்புல நம்ம பழனிக்குமார். பாருங்க, ஆகாஷ் போடுறான் பாருங்க, ஸ்குவாட் போடுறான் பாருங்க, அட்டகாசம். நான் கூட போட முடியுமாப்பா அப்படின்னு கேட்டேன். போட்டுருவேன் சார் அப்படின்னா. பாருங்க, அழகுடா, அழகு அழகு அழகு. 5 நம்பர் போதும் பாருங்க. வெரி குட்யா, வெரி குட்யா, சூப்பர்யா, அழகுடா தம்பி, வெரி குட்ரா, வெரி குட். 5னா 10 நம்பர் போடுறாங்க. வெரி குட், வெரி குட். அதாவது ஸ்குவாட்ல வந்து ஒருத்தன் இவ்வளோ வெயிட் போடுறான், இவ்வளோ நம்பர் போடுறான்னாலே அவனுடைய இதயமும் நுரையீரலும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். வெரி குட், வெரி குட். போதும் ஆகாஷ், வெரி குட் ஆகாஷ், சூப்பர். நான் பார்த்ததே கிடையாது. வெரி குட். இப்போ ஓகே, இப்போ வந்து ஹெவிக்கு அடுத்து லைட்டு. அதே ஸ்குவாட்ல பாருங்க, ரெகுலர் ஸ்குவாட்ல லைட்டு போடுறாப்புல பாருங்க தம்பி ஆகாஷ். லைட்டு முதல்லயே 15 நம்பர் போடுறேன் அப்படின்றாப்புல. அப்ப இது வந்து சாதாரண, அவனுக்கு ரொம்ப ஈஸி. அருமையா ட்ரைனிங் எடுத்துருக்கான்ப்பா. வெரி குட். இதான் ஸ்குவாட்டு தான். நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க, எக்ஸசைஸ்ல கிங் ஆஃப் த எக்ஸசைஸ் ஸ்குவாட்டு தான். யார் ஒருத்தர் எனக்கு ஸ்குவாட் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரோ, யார் என்னுடைய ஃபேவரட் எக்ஸசைஸ் ஸ்குவாட்னு சொல்றாரோ, அவர் தான் கிங்கு. பெஞ்சு ப்ரெஸ் ஆர்ம்ஸ் அடிக்கிறதெல்லாம் அன்னைக்கு பூரா அடிக்கலாம், டயர்டே ஆகாது. பாருங்க, வாட்டுக்கு அடிக்கிறான் பாருங்க. வந்து 6 மாசம் தான் ஆகுது, நிறைய பேர் வந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க பாருங்க. வெரி குட், வெரி குட். இதான் லைட் வெயிட்டு. போதும் ஆகாஷ், வெரி குட் ஆகாஷ், வெரி குட் ஆகாஷ். அப்படியே வாங்க. ஃபண்டாஸ்டிக். ஸ்டாப் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒர்க் அவுட் வந்து ஹெவி அண்ட் லைட்டு. ஹெவி நம்ம சொன்னோம்ல லைசன்ஸில், ஹெவி லைசன்ஸு லைட்டு அப்படின்ற மாதிரி ஹெவி வெயிட்டு லைட் வெயிட்டு. ஒரு லாட்டு, ஒரு பெஞ்சு, ஒரு செஸ்ட்டு, ஒரு ஷோல்டரு, ஒரு ஸ்குவாட் போட்டாங்க. ஒரே மெத்தடு தான். அந்த மெத்தடவே ஹெவி வெயிட்டில் போட்டாங்க, லைட் வெயிட்டில் போட்டாங்க. ஹெவி வெயிட்டில் போடும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, 4 செட்டு போடுங்க. 4 செட்டு போடுங்க. பெஞ்சு ப்ரெஸ் தான் 5 செட்டு போடுங்க. லைட்டில் வெயிட் வச்சு போடும்போது 3 செட்டு போடுங்க. அப்படி நீங்கள் போடும்போது இப்போ என்னென்னா 4 மெத்தட் போட்டிருக்கீங்க. நான் முன்னே 12 24 26 செட்டு வரும். 26 செட்டு போதும். இதுலேயே இப்போ ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுலேயே ட்ரைசெப்ஸு, பைசெப்ஸு, ஃபோர் ஆர்ம்ஸு, அப்டமன்லாம் சொல்லி போட்டிருக்காங்க. அதை நாளைக்கு செய்வோம், அதை தனியாக நாளைக்கு செய்வோம். ஒரே நாளில் இந்த எக்ஸசைஸை நான் உங்களுக்கு சொன்னேன்னா, சார் நீங்கள் ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸு பழைய ஆள் நீங்கள் அப்படின்றவங்க. பழைய ஆள்லாம் நாங்கள் எல்லாமே அதை செஞ்சோம். அதை தான் எல்லாத்துக்கும் சொல்கிறோம். ரைட். இப்போ இன்றைக்கி வந்து இந்த 4 மெத்தட் போதும்.
இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க. தொடர்ந்து எக்ஸசைஸை மாற்றி மாற்றி செய்ய. ஜிம்மு ஓனர்ஸு, ஜிம்மு மேனேஜரு, ஜிம்மு கோச்சு, ட்ரெயினரு தயவுசெய்து என்னுடைய வீடியோவை பாருங்கள். ஏன்னு கேளுங்க, நீங்கள் வந்து உங்கள் ஜிம்முக்கு வந்து மெம்பர்ஸ் வந்து ரெகுலராக வரணும் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் கொடுக்கணும். டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக் கொடுக்கணும். என்ன ஒன்று, ஒரே பேட்டர்னை நீங்கள் வந்து செய்யப்பா, பெஞ்சு ப்ரெஸ் செய்ய, லேட்டு செய்ய, ஆம்ஸ் செய்யன்னு சொன்னீங்கன்னு வைங்க, வர்ற ஆளுக்கு போர் அடிச்சு போயிடும். அவர் ஜிம்முக்கு வரணும்னு எந்த கம்பல்சரியும் கிடையாது. ஜிம்மில் சேரணும்னு மிலிட்ரி மாதிரி கம்பல்சரி கிடையாது. நினச்சா வருவாங்க, நினச்சா போவாங்க. மழை பெய்யுதா வேணாமியா, கொரோனா வந்துருச்சா வேணாமியா, இன்னைக்கு கிளைமேட் சரியில்லையா வேணாமியா, படுத்துக்கிறக்கூடிய ஆளுங்க எல்லா பேரையும் வீட்டிலேருந்து நீங்கள் வர வைக்கணும்னா அவங்க ஆர்வத்தை தூண்டணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அவங்கள இன்ஸ்பிரேட் பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணால் தான். அதனால் தயவுசெய்து இந்த ஒர்க் அவுட்டுகள் எல்லாம் வந்து விளையாட்டாக நினச்சிடாதீங்க. ஜிம்முக்கு தொடர்ந்து வரவங்க நீங்கள் சார் நாங்கள் எப்போ வேணாலும் தொடர்ந்து வருவோம், ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யுங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெவி அண்ட் லைட்டில் வந்து இதே மாதிரி நம்ம தம்பி நம்ம மிஸ்டர் பழனியும் மிஸ்டர் ஆகாஷும் அதாவது ட்ரை, பைசப்ஸு, ஃபோர் ஆர்ம்ஸு, அப்டமன் செஞ்சு காமிப்பாங்க. அதில் ஹெவி, அதில் லைட் எப்படி செய்யணுன்றதை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லி காமிப்பேன். ஓகே, தேங்க்யூ, குட் நைட். நல்லா தொடர்ந்து பாருங்கள், எக்ஸசைஸ் செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, வெளியில் வெயிலில் சுற்றாதீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோ, கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. எல்லா பட்டனையும் அமுகுங்க, வாட்சிங் அவர்ஸை கூட்டுங்க. தேங்க்யூ, குட் நைட்.